இட்ஸ் மண்டே மார்னிங். திஸ் இஸ் ராஜி. மல்டி பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய பார்லி வாட்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் பார்லியை ஹோல் நைட் ஃபுல்லாக நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நிறைய தண்ணி விட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். நேற்று நாவல் பழம் 1/4 கிலோ 100 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. பட் ஹைப்ரிட்டாக நாட்டுக்காயான்னு எனக்கு தெரியல. ஆனால் பழம் நல்லா இருந்தது. ஒரு போமிக்ரானேட் உரித்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், பார்லி ரெடி ஆயிடுச்சு. அந்த தண்ணியை வடிச்சிட்டு இதில் கொஞ்சம் பெப்பர் சீரகம் போட்டு நம்ம குடிச்சிக்கலாம். இப்போ இந்த பார்லியை வேஸ்ட் பண்ணாமல் இது கூட ஒரு 2 ஸ்பூன் ஓட்ஸ் போட்டுட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாயில் பண்ணி வந்துடுச்சு. இது கூட 1/2 டம்ளர் பசும்பால் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் போமிக்ரானேட் சீட்ஸையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும். ஒரு 11:30 போல் ஒரு கிளாஸ் பால், 2 பழம், கொஞ்சம் நாவல் பழம் எடுத்து டேஸ்ட் பண்ணேன். செமையாக இருந்தது. 8 o'clock ஓட்ஸ் எடுத்ததுனால எனக்கு 11 o'clock பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்போவுமே டீ தான் குடிப்பேன். இன்றைக்கி பால் கொஞ்சம் நிறைய இருந்ததுனால வேஸ்ட் பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு பால் குடித்தாச்சு. ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணிவிட்டேன். இனி இந்த பாத்திரமெல்லாம் கழுவி எடுத்து வைக்கணும். இன்றைக்கி புட்டு கடலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலை ஊற வச்சுருந்தேன். ஆனால் அது பண்ணலை. இன்றைக்கி பக்ரீத்னால இவனுடைய ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து பிரியாணி வரதான் சொன்னாங்க. ஸோ நான் இதை அப்படியே வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி லன்ச்சு ஸ்கிப் பண்ணதுனால மீதி இருந்த போமிக்ரானேட்டும் கொஞ்சம் நெல்லிக்காயும் ஒரு பிளாக் டீயும் ஈவினிங் எடுத்துக்கிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.